ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பிகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெறும் கற்பனையான கதை கிடையாதுங்க. ரொம்பவும் அமானுஷ்யமான, அதுவும் வெறித்தனமான ட்விஸ்ட்டோட, அதுவும் கிளைமேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமான ட்விஸ்ட்டோட இருக்குங்க. சரியான ஸ்டோரி தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுவும் தமிழ்நாட்டில் நடந்த ஸ்டோரிங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஹைவேல நடந்த ஒரு விஷயம் தாங்க இது. வீடியோ லைக் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க காய்ஸ். சரியான ட்விஸ்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். அதனால தான் சொல்கிறேன். அன்னைக்கு ராத்திரி சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இதான் இந்த சவுண்டு மாதிரி தான் செம்ம சவுண்டு கேட்டுட்ருக்கு. அப்போது 4 ஃப்ரெண்ட்ஸு போயிட்டுருக்காங்க காரில். 4 ஃப்ரெண்ட்ஸு போயிட்டு இருக்கும்போது அந்த ஹைவேல அவங்களுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றதையும், அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அவங்க என்னத்தை பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு அவர் ஷோ பிளாக் ஃபைல்ஸ் தமிழ். அன்னைக்கு ராத்திரி கரெக்டாக 11:30 மணிங்க. கார்த்திக், விக்ரம், வினோத், சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பசங்க சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா கும் இருட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தா மரம்லாம் காற்றுக்கு பயங்கரமாக ஆடிட்டு இருக்கு. சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இடியெல்லாம் பயங்கரமாக இடிச்சிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அந்த மழையிலையும் அவங்களே அப்படியே கிளம்புறாங்க. கரெக்டாக வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு மேலே தாண்டுது டைமு. இப்போ வந்துட்டு காரில் போயிட்டுருக்காங்கல்ல, கார் வந்து ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கு. அப்போ போயிட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பாட்டெலாம் கேட்டு ஜாலியாக வைப்லாம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு மற்ற பெருசாக நம்ம யோசிக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி யோசிக்காமல் அவங்க போயிட்டுருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போதும் சரியான காற்றடிக்குது. காற்றடிக்கும்போது ஹெட்லைட் இருக்குது பார்த்தீங்களா, ஹெட்லைட் அடிக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு நின்றுருக்க மாதிரி தெரிஞ்சிருக்குது. ஹெட்லைட்டில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தெளிவாகவே தெரியுது அங்கே ஒரு பொண்ணு தான் நின்றுட்டுருக்காங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு. இவங்களும் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பக்கத்துலேயே போயிட்டு இருக்காங்க காரில். இவங்க போகிறத பார்த்தோன்னே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. நடந்து அதுக்கு பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நடந்து போகிறத பார்த்தோன்னே கார்த்திக் வந்து சொல்கிறான், வண்டியை நிப்பாட்டுங்கடா, யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே விக்ரம் சொல்கிறான், காரில் நிப்பாட்டாதீங்கடா, நைட் டைமு, அதுவும் அந்த பொண்ணை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, எதுக்குள்ள நிப்பாட்டணும், தேவையில்லாம போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்குவோம், வேணாம் வண்டி நிப்பாட்டாதீங்கடா அப்படின்றான். உடனே இவன் கேட்க மாட்டான். கார்த்திக் கேட்கவே மாட்டான். சரி போய் வண்டியை நிப்பாட்டுவோம் அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே போயிட்டு இருக்கானுங்க. பக்கத்தில் போயிட்டு இவனுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு தனியாக நடந்து போயிட்டு இருக்கு, லிஃப்ட்டு கேட்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போய் காரு கண்ணாடி இறக்குறாங்க. இறக்கிட்டு லிஃப்ட் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. அந்த பொண்ணும் இவங்க கார் பக்கத்தில் வராங்கங்க. வந்ததுக்கப்புறம் பொண்ணை பார்த்தா வெளுத்து போயிருக்காமாங்க. ஃபேஸ் எல்லாமே வெளுத்து போய் வெளியேன்னு இருக்காமா. கண்ணில் பார்த்தா அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு சோகத்தில் இருப்பாங்கல்ல, ஃபீல் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது அந்த பொண்ணோட கண்ணை பார்க்கும்போது. இப்போ வந்து அந்த பொண்ணு கேட்குறாங்க, அண்ணா அடுத்த கிராமத்தில் தான் என்னோடய வீடு இருக்குது, என்னை கொஞ்சம் அங்கே ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குது அவங்கக்கிட்ட. அதுவும் அந்த பொண்ணோட வாய்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மெல்லிஸாக பேசுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. அந்த டோனே வந்து விசித்திரமாக இருக்காமாங்க அவங்களுக்கு. வினோத் வந்து காரோட பின்னாடி டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்றான். ஓப்பன் பண்ணி விட்டோன்னே சரி அந்த பொண்ணை வந்து சென்டரில் உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுன்னா அந்த பொண்ணு வந்துட்டு சென்டராக உட்காந்துக்கிறாங்க. சென்டராக உட்காந்துன்னு கார் வந்து இப்போ கிளம்ப ஆரம்பிக்குது. மறுபடியும் பழைய மாதிரி கார் கிளம்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. அப்போ பார்த்தா காருக்குள்ளே வந்து ஏசியே போடாமல் சரியான ஜில்னஸ் ஆகிருக்காமாங்க. அப்படியே ஃபுல்லாகவே குழு 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 குழுன்னு இருந்திருக்கு. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ வாயிலேருந்து புகை வரும் பாருங்க, அந்த அளவுக்கு 4 பேத்து வாயிலேருந்து புகை தள்ளுது. அந்த அளவுக்கு சரியான ஐஸ் மாதிரி இருக்குது அந்த காரே. இப்போ முன்னாடி டிரைவ் பண்ணிட்டு இருக்கான்ல கார்த்தி, இப்போ வந்து அவன் பின்னாடி இருக்க மிரரில் பார்க்குறாங்க. பின்னாடி இருக்க வியூவை வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது என்னாச்சுன்னா சரியான அதிர்ச்சிங்க. அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. என்னாச்சு அப்படின்னா, பின்னாடி அந்த பொண்ணுக்கு ஃபேஸே இல்லைங்க. ஃபேஸுங்கிறத விட அந்த பொண்ணே தெரியுதாங்க. பின்னாடி வந்துட்டு 2 பசங்க மட்டும் தான் உட்காந்துருக்கானுங்க. அந்த மாதிரி தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியான ஷாக் ஆகிடுறான் பையன். தூக்கி வாரி அவனுக்கு போட்டுருது. போட்டதுக்கப்புறம் பார்த்தா முன்னாடி திரும்பி உட்காந்துடுறான் மறுபடியும். மிரரை பார்க்காம ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கான். சரின்னு சொல்லிட்டு இப்போ மிரரை பார்க்காம இவன் திரும்பி பார்த்துருக்கான். இவன் திரும்பி பார்த்தோன்னே அங்கே அந்த பொண்ணு இருக்குது. இப்போ கார்த்திக் வந்துட்டு சூர்யா கிட்ட வந்து செய்கை காட்டுறாங்க. கண்ணாலேயே வந்து செய்கை காமிக்கிறான். செய்கை காமிச்சோடனே சூர்யாவுக்கு பார்த்தா இப்போது வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு பயத்தில். அவ்வளோ சில்னஸ்லேயும் இப்போ வந்து சூர்யாவுக்கு வேர்த்து ஊற்ற ஆரம்பிக்குது. இப்போ வினோத் வந்துட்டு அவள் பக்கத்தில் தானே உட்காந்துருக்கான்.
தற்செயலாக வந்து அவளை இப்போ தொடுறானாமாங்க. கை பட்டுது. பட்டோன்னே பார்த்தா அவனுக்கு பயங்கரமான ஃபீலு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொணத்த தொட்டோம்னா எப்படி இருக்கும்? கொல கொலன்னு அதுவும் இல்லாம ஃபுல் ஜில்னஸா இருக்கும்ல. ஸோ அந்த மாரி தான் இருந்திருக்கு. இப்போ வந்து வினோத் அவ கை பட்டோனே அவனுக்கு ஃபுல்லா ஜில்லுன்னு தான் இருந்திருக்கு அந்த பொண்ணு. இப்போ அவங்க 4 பேத்துக்குமே புரிஞ்சிருதுங்க. இப்ப நம்ம வண்டியில ஏத்திருக்கிறது, அது ஒரு மனுஷியே கிடையாது. ஒரு அமானுஷ்யமான ஒரு பொண்ணு தான். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 4 பேத்துக்குமே புரிஞ்சிருது. புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இப்ப 4 பேத்துக்குமே சொட்ட ஆரம்பிச்சிருதுங்க. வேர்க்க ஆரம்பிச்சிருது இப்ப 4 பேத்துக்குமே. இப்ப வந்து பயத்துல வந்து கார்த்திக் வந்துட்டு வண்டிய வேகமா ஓட்டுறாங்க. சரியான வேகமா ஓட்டுறான். 80, 90, 100, 120 வரைக்கும் சரியான ஸ்பீடா போயிட்டு இருக்கான். இப்ப வந்து அந்த பின்னாடி இருக்க பொண்ணு வந்துட்டு பொறுமையா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட சிரிப்பு சவுண்ட் அப்படியே போக போக ரைஸ் ஆயிட்டே போகுது. சரியான ரைஸ் ஆயிட்டு போகுது. இப்ப வந்து கார் ஃபுல்லாவே அந்த பொண்ணோட சிரிக்கிற சவுண்ட் மட்டும் தாங்க கேக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா போக போக அந்த பொண்ணோட மூஞ்சும் அப்படியே மாற ஆரம்பிக்குதுங்க. இப்ப அந்த பொண்ணு சொல்லுதுங்க, "என்னை ஏன் என்னை காப்பாத்தல?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துதுங்க. சரியான கத்து கத்துது. கத்துனோனே பார்த்தா இப்போ கார்த்திக் வந்து பயத்துல வேகமா ஓட்டிட்டு போறான்ல, வேகமா ஓட்டிட்டு போய் அவனுக்கு ஸ்லிப் ஆயிருது. ஸ்லிப் ஆயிட்டு பிரேக்க பிடிச்சு அமுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப வண்டி ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. ஸ்கிட் ஆகி நேரா ஆப்போசிட்ல இருக்க அந்த மரத்துல போய் நேரா போய் ஒரு மோதிருது. அடுத்த நாள் காலையில இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லைங்க, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அத பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தா இந்த கார் நேரா போய் அந்த மரத்துல தான் மோதிருக்கு. அந்த கார சுத்தி ஊர்க்காரங்கலாம் நின்னுட்டு இருக்காங்க ஃபுல்லாவே. அப்போ வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவரு போய் அந்த கார சுத்தி பார்க்குறாரு. உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து ஒரு கான்ஸ்டபிள கூப்பிட்டு சொல்றாரு. இந்த மாரி சரியான ஆக்சிடென்ட் இது. இந்த மாரி ஆக்சிடென்ட்லாம் பார்த்ததே இல்ல. பயங்கரமான ஆக்சிடென்ட். உள்ள இருந்த 4 பசங்களுமே ஸ்பாட்லயே அவுட் ஆயிருக்காங்க. 4 பேருமே உயிரோட இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனா, அந்த கூட்டத்துல இருந்த ஒரு வயசானவர் வந்து சொல்றாராமாங்க, "நேத்து நைட் அந்த வண்டி போம்போது நான் பார்த்தேன். வண்டிக்குள்ள 4 பேர் இல்ல, 5 பேர் இருந்திருக்காங்க. கூட ஒரு பொண்ணும் இருந்துச்சு. நான் என் 2 கண்ணுலயுமே பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்லியிருக்காரு. இப்பதாங்க நம்ம கதையோட ஹெவியான ட்விஸ்ட்டுக்கே நம்ம வந்திருக்கோம். இப்ப வந்துட்டு அந்த பெரியவர கூப்பிட்டு அந்த போலீஸ்காரங்கலாம் விசாரிக்கிறாங்க. பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது எஸ்ஐ வந்துட்டு ஒரு டைரிய தூக்கி காமிக்கிறாரு. "இங்க பாருங்க. இந்த பொண்ணான்னு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு. "சார் இந்த மாரி தான் சார் தெரிஞ்சுச்சு. இதே பொண்ணு மாரி தான் இருந்தது" அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்லியிருக்காரு. இப்ப எஸ்ஐ சொல்றாரு, "கரெக்ட்டா 1 இயர் முன்னாடிங்க. இதே மாரி தான். ஒரு 4 பேர் வந்து இதே மாரி கார்ல வந்து அடிச்சு போட்டு போயிட்டானுங்க. நிப்பாட்டி ஏன்னு கூட பார்க்கல. அந்த பொண்ணு பாவம் ரத்த வெள்ளத்துல அப்படியே துடி துடிச்சு இறந்துருச்சு. அந்த கேஸ தான் நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். இதுவும் அதுவும் லிங்க் ஆகுற மாரி தான் இருக்கு எனக்கு." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காருங்க. அப்ப அந்த பெரியவர் கேட்கிறாரு, "இப்ப அந்த 4 பேருமே அந்த கேஸோட தான் லிங்க் ஆகுறாங்களா? இப்ப அந்த 4 பேர் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே "அதத்தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுங்க சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ போயிட்டு நம்பர் பிளேட்டு, உள்ள இருக்க ஐடி ப்ரூஃப் எல்லாமே பார்த்துருக்காரு. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிடுது இவனுங்க 4 பேர் தான். இந்த 4 பேர் தான் அன்னைக்கு அந்த பொண்ண இடிச்சு மர்டர் பண்ணிட்டு போனது. இவங்கள தான் வந்துட்டு இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன். அவங்களே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த எஸ்ஐ வந்துட்டு இந்த பெரியவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. இந்த 4 பேர் தான் தேடி நாங்க இவ்வளோ நாளா அலைஞ்சுட்டு இருந்தோம். ஆனா அவனுங்க கண்லயே மாட்டல. ஆனா கரெக்ட்டா இந்த பொண்ணு வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல அதே மாரி அந்த பொண்ணுக்கு நடந்த மாரியே இவங்களுக்கு நடந்திருக்கு. அந்த பொண்ணு தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க எஸ்ஐ. 100% அந்த பொண்ணு தான் இப்ப அவங்கள பழி வாங்கியிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த 4 பேருமே இப்ப ஆக்சிடென்ட்ல சாகவே கிடையாது. அந்த பொண்ணு தான் அவங்கள சாவடிச்சிருக்கு. அதுவும் அந்த பொண்ணுக்கு நடந்த மாரியே சேம் அதே மாரியே தான் இவங்கள பழிவாங்கி கொன்றுருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டுங்க. இதே மாரி நீங்க நைட் டைம்ல டிராவல் பண்ணும்போது, இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் இந்த குளிருது, ஜில்லுன்னு இந்த மாரிலாம் ஏதோ ஒரு அமானுஷ்யத்த நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.